சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, பகவான் நீ வந்தாய் நேரிலே, இங்கே பகவான் நீ வந்தாய் நேரிலே. சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, பகவான் நீ வந்தாய் நேரிலே, இங்கே பகவான் நீ வந்தாய் நேரிலே. உன்னால் பாவமெல்லாம் இங்கு பனி போல் விலகுமே, பாவமெல்லாம் இங்கு பனி போல் விலகுமே, தேவதையாய் என்னை மாற்றிடவே பகவான் நீ வந்தாய் நேரிலே, இங்கே பகவான் நீ வந்தாய் நேரிலே. தூய அன்பை தரும் என் அன்னை நீ, தூய அன்பை தரும் என் அன்னை நீ, நல்ல அறிவை தரும் என் தந்தையும் நீ, உயர் பண்பை தரும் என் ஆசானி, உயர் பண்பை தரும் என் ஆசானி, சத்கதியை தரும் என் குருவும் நீ, என் வாழ்க்கையில் வந்த வசந்தம் நீ, என் வாழ்க்கையில் வந்த வசந்தம் நீ, இந்த கலியுகத்தில் கரை சேர்த்திடவே பகவான் நீ வந்தாய் நேரிலே, இங்கே பகவான் நீ வந்தாய் நேரிலே. சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, பகவான் நீ வந்தாய் நேரிலே, இங்கே பகவான் நீ வந்தாய் நேரிலே. உலகத்திற்கும் ஒரு தலைவன் நீ, மூன்று உலகத்திற்கும் ஒரு தலைவன் நீ, மூன்று மூர்த்திகளை இங்கு படைப்பவன் நீ, மூன்று காலங்களை இங்கு உணர்ந்தவன் நீ, மூன்று காலங்களை இங்கு உணர்ந்தவன் நீ, மூன்றாம் கண்ணை என்னில் திறந்தவன் நீ, இந்த மண்ணில் ஸ்வர்க்கம் விதைப்பவன் நீ, இந்த மண்ணில் ஸ்வர்க்கம் விதைப்பவன் நீ, உன்னுடனே என்னை அழைத்து செல்ல பகவான் நீ வந்தாய் நேரிலே, இங்கே
ഭഗവാനീ വந்தாய் നേരിலே சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவான் நீ வந்தாய் நேரிலே இங்கே பகவான் நீ வந்தாய் நேரிலே உன்னால் பாவமெல்லாம் இங்கு பனி போல் விலகுமே பாவமெல்லாம் இங்கு பனி போல் விலகுமே தேவதையாய் என்னை மாற்றிடவே பகவான் நீ வந்தாய் நேரிலே இங்கே பகவான் நீ வந்தாய் நேரிலே சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவான் நீ வந்தாய் நேரிலே இங்கே பகவான் நீ வந்தாய் நேரிலே अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा शिव का कर लो ध्यान आ रहा पावन पुण्य सवेरा से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चल कर पालो अपना बसेरा तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 4/10/2025. பாப்தாதா மதுபன் காலை முரளி. பாபா சொல்கிறாங்க, मीठे बच्चे, श्रेष्ठ से श्रेष्ठ बनने के लिए स्वयं भगवान तुम्हें श्रेष्ठ मत दे रहे हैं. இனிமையான குழந்தைகளே, உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆகுவதற்கு சுயம் பகவான் உங்களுக்கு உயர்ந்த வழியை கொடுத்து கொண்டிருக்கிறார். जिससे तुम नरकवासी से स्वर्गवासी बन जाते हो. அவர் கொடுக்கக்கூடிய அந்த சிரேஷ்ட வழி மூலமாக நீங்கள் நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசியாக ஆகிவிடுகிறீர்கள். இவ்வளோ அழகான பாயிண்ட் இல்லையா? கேள்வி கேட்குறாங்க பாபா, देवता बनने वाले बच्चों को विशेष किन बातों को ध्यान रखना है. தேவதையாக ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு விசேஷமாக எந்த விஷயத்தில் கவனம் கொடுக்க வேண்டும்? பதில், கபி கோய் பாத் மே ரூட்னா நஹி. ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் கோபித்து கொள்ள வேண்டாம். தேவதைகளுக்கு கோபம் வருமா? இல்லை இல்லையா? ஷக்கல் மூர்த்தி ஜேசி நஹி கர்னி ஹே. முகத்தை பணம் போல வச்சுக்காதீங்க. கிசி கோ பி துக் நஹி தேனா ஹே. யாருக்குமே துக்கத்தை கொடுக்க வேண்டாம். தேவதா பன்னா ஹே தோ முக்சி சதவ ஃபூல் நிக்கலே. தேவதையாக ஆக வேண்டும் என்றால் வாயிலிருந்து சதா பூக்களே வர வேண்டும். अगर कांटी व पत्थर निकलते हैं तो पत्थर की पत्थर ठहरे. ஒருவேளை முள்ளு போல கல்லு போல வார்த்தைகளானது வந்ததென்றால் கல்லுக்கு சமமானவர்களாகத்தான் இருப்பீர்கள். நீங்கள் கல்லு தான், பூ இல்லைன்ட்டார் பாபா. குண் பகுத் அச்சி தாரணை கர்னே ஹே. நல்ல குணங்களை தாரணை செய்ய வேண்டும். யஹா ஹி சர்வகுண சம்பன்ன பன்னா ஹே. இங்கே தான், இங்கே மீன்ஸ் சங்கமேகத்திலே, இந்த ஜென்மத்திலேயே சர்வ குணங்களிலும் நிரம்பியவராக ஆக வேண்டும். சஜா காயங்கி தோ ஃபீட் பத்து அச்சானே மில்லேகா. தண்டனை பெற்றீர்கள் என்றால் பதவி நல்ல பதவியாக கிடைக்காது. ஓம் சாந்தி. नई विश्व व नई दुनिया की मालिक बनने वाले रूहानी बच्चों प्रीत रूहानी बाप बैठ समझाते हैं. புது உலகத்துக்கு மாலிக்காக ஆகக்கூடிய ஆன்மீக குழந்தைகளோடு ஆன்மீக தந்தை பேசுகிறார். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். ஏன்னா அவர் புரிய வைக்கிறது எல்லாருக்கும் புரியாது இல்லையா? யார் புது உலகத்துக்கு மாலிக்காகணும்னு முயற்சி செய்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு என்ன புரிய வைக்கணுமோ அதுதான் பாபா புரிய வைக்கிறார். ये तो बच्चे समझते हैं कि बाप आए हैं बेहद का वर्षा देने. இதுவும் குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள், பாபா வந்திருக்கிறதே எதற்காக? எல்லையற்ற ஆஸ்தி கொடுப்பதற்காக. நாம் லாயக் இல்லாதவர்களாக இருந்தோம். कहते हे प्रभु मैं लायक नहीं हूँ, मुझे लायक बनाओ. हे प्रभु, நான்லாம் தகுதியே கிடையாது, என்ன நீ தகுதியாக்கு, தகுதி இல்லாத என்னை நீ தகுதியாக்கு அப்படின்னு நாம் தான் பகவானுக்கு சொல்லி வந்தோம். बाप बच्चों को समझाते हैं तुम मनुष्य तो हो, ये देवता भी मनुष्य हैं. ஆக குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் மனிதர்கள்தான். இந்த தேவதைகள் இருக்காங்க இல்லையா, அவர்களும் மனிதர்கள்தான். ஆனால் அவர்களுக்குள்ள தெய்வீக குணங்கள் நிறைந்திருக்கின்றன. இனோக்கு சச்சா மனுஷிக்கு, ஒரு உண்மையான மனுஷன் அப்படின்னா இவர்களைத்தான் கூற முடியும். मनुष्यों में असुरी गुण होते हैं तो चलन जानवरों मिसल हो जाती है. மனிதனிடத்தில் அசுர குணங்களானது இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்களுடைய நடத்தை மிருகத்தை போல இருக்கின்றது. दैवी गुण नहीं है तो उसको असुरी गुण कहा जाता है. தெய்வீக குணம் இல்லாத பொழுது
அவர்களை அசுர குணம் கொண்டவர்கள் என்று தான் சொல்லப்படுகிறது. அந்த மனுஷங்க எப்படி இருக்காங்க, இந்த மனிதர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. எந்த மனிதர்கள்? இன்றைக்கி என்ன சொல்கிறார் பாபா? தேவதைகளும் மனிதர்களே தான். ஆனால் அவர்களுக்குள்ள என்ன இருந்தது? தெய்வீக குணம். अब फिर बाप आकर तुमको श्रेष्ठ देवता बनाते हैं. இப்போ பாபா நம்மை சிரேஷ்டமான ஒரு தேவதையாக ஆக்குகிறார். எவ்வளோ தேங்க்ஸ் பண்ணணும் பாபாக்கு. सचखंड में रहने वाले सच्ची सच्ची मनुष्य ये लक्ष्मी नारायण हैं. சத்தியமான கண்டத்தில் வாழ்ந்து வந்த மனிதர்கள் யார்? உண்மையான மனிதர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர். சில நல்ல குணம் உடையவர்களாக இருப்பாங்க, நல்ல காரியத்தை நிறைய செய்வாங்க. அப்போது நான் கெட்ட காரியம் செய்கிறவங்கள பார்த்து என்ன சொல்கிறீங்க, அது மாதிரி உங்களால் செய்ய முடியலன்னு கேட்குறோம். அவங்க மனுஷனா, நீங்கள் மனுஷனா அப்படிலாம் கேட்குறது உண்டு. இந்த லக்ஷ்மி நாராயணரை தான் தேவதி என்று சொல்லப்படுகிறது. ஏன் தேவதி என்று சொல்லப்படுகிறது? இவர்களுக்குள்ள தெய்வீக குணங்கள் இருக்கின்றது. பல் காத்தி பிஹே பத்தீத்து பாவனாவோ, பத்தீத்த பாவனனை வாங்க என்று பாடவும் செய்கிறார்கள். परंतु पावन राजा ये कैसे होते हैं, फिर पतित राजे कैसे होते हैं, ये राज कोई नहीं जानते हैं. ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம், தூய்மை கொண்ட ராஜாக்கள் எப்படி இருந்தார்கள், தூய்மையற்ற ராஜாக்கள் எப்படி இருந்தார்கள், இதனுடைய ரகசியம் யாருக்கும் தெரியாது. वही भक्ति मार्ग ज्ञान को और कोई जानता नहीं है. அதுவோ பக்தி மார்க்கமாகும், ஞானத்தை பற்றியோ யாருமே அறியவில்லை. तो बच्चों को बाप समझाते हैं और ऐसा बनाते हैं. குழந்தைகளாக நமக்கு பாபா புரிய வைக்கிறார். புரிய வைப்பது மட்டுமல்ல, லக்ஷ்மி நாராயணரை போன்று தேவதையாவும் ஆக்குகிறார். कर्म तो देवता भी सत्य में करते हैं, परंतु पतित कर्म नहीं करते हैं. சத்தியத்தில் வாழ்ந்த தேவதைகள் கூட கர்மா செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் பதித்தமான காரியத்தை செய்வதில்லை. அவர்களுக்குள் தெய்வீக குணம் நிரம்பி இருக்கிறது. சீச்சி काम न करने वाले ही स्वर्गवासी होते हैं. சீச்சியான வேலைகளை செய்யாதவர்கள்தான் சொர்க்கவாசிகளாக ஆகின்றார்கள். நரக்வாசி மாயா சீச்சி காம் கராட்டியே. நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக மாயா என்ன பண்ணுது? கெட்ட காரியத்தை செய்ய வைக்கிறது. எப்படி செய்ய வைக்கிறது? அதுபோல் அசுர குணம் இருக்கிறதுனால அசுர காரியங்களை ஈஸியாக செய்கிறாங்க. அப்போ பகவான் பைட் சிரேஷ்ட காம் கராத்தே ஹேன். இப்போ பகவானே சிரேஷ்டமான காரியத்தை செய்விக்கிறார். என்ன செய்கிறார்? சிரேஷ்ட காரியம் செய்ய வைக்கிறதுக்கு பாபா என்ன செய்கிறார்? சிரேஷ்டமான வழிகளை கொடுக்கிறார், சிறந்த வழிகளை கொடுக்கின்றார். பக்தியில் கேட்டது கூட என்ன கேட்டோம்? எனக்கு நல்ல வழியை கொடு, எனக்கு நல் வழியை காட்டு, எனக்கு நல்லது செய் அப்படின்னு தானே கேட்டோம். என்ன கேட்டோமோ அதை கொடுப்பதற்காகத்தான் பாபா வந்திருக்கிறாரு. சிரேஷ்ட வழி கொடுத்துட்டார் இல்லையா? பாபா கொடுக்குற வழி தான் உலகத்திலேயே உயர்ந்ததிலும் உயர்ந்த வழி. நல்ல வழி காட்டுன்னு கேட்டிங்க, நல்ல வழியை காட்டி பாபா என்ன பண்ணிட்டாரு? ஞான மார்க்கத்துக்கு நம்மை அழைச்சிட்டு வந்துட்டாரு. எசி சீச்சி காம்னே கரோ. என்ன சிரேஷ்ட வழி கொடுக்குறாரு பாபா? எல்லாத்த விட சிரேஷ்ட வழி என்ன? பாபா முரளி கேட்குறது இல்லையா? இப்போ முரளி இப்போ கேட்டுட்ருக்குறீங்க நீங்கள் எல்லாருமே. அப்போது எவ்வளோ ஒரு உயர்ந்த காரியத்தை செய்துட்ருக்குறீங்கன்னு பாருங்கள். அதுக்கு மேலே உயர்ந்தது எது? பாபாவுடைய நினைவு செய்வது. அதுக்கு மேலே உயர்ந்தது என்ன? பாபா சொல்கிறத தாரணை செய்கிறது. அதுக்கு மேலே உயர்ந்த வழி எது? அவருடைய பெயரை பிரத்யக்ஷப்படுத்துறது இல்லையா? அப்போ பாபா என்ன பண்ணிட்டார்? நல்ல வழியை காட்டிட்டாரு, நல்ல வழியையும் கொடுத்துட்ருக்கிறாரு. என்ன சிரேஷ்ட வழி கொடுக்குறார்? மோசமான வேலையெல்லாம் செய்யாதீங்க, கெட்ட காரியம் செய்யாதீங்க. சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான நிலை அடைவதற்கு பாபா சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான வழி கொடுக்குறாரு. தேவதைகள் எப்பேற்பட்டவர்கள்? உயர்ந்தவர்கள். ரேத்தி பி ஹே நை துனியா ஸ்வர்க்கமே. அவர்கள் இருப்பதும் எங்கே? புது உலகம் என்ற ஸ்வர்க்கத்தில். ये भी तुम्हारे नंबरवार पुरुषार्थ अनुसार जानते हैं. இது போன்ற விஷயத்தை கூட குழந்தைகளாகி நீங்கள் நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம்
அறிந்திருக்கிறீர்கள். இஸ்லியே மாலபி பந்திய, அதனால தான் மாலையும் தயாராகின்றது. 8 மணிகள் கொண்ட மாலை, 108 மணிகள் கொண்ட மாலை, 16,008 மணிகள் கொண்ட 16,108 மணிகள் கொண்ட மாலை. எத்தனை வெரைட்டி மாலை இருக்குது. அபி கியா ஹுவா, இத்னி கரோடு மனுஷி ஹே. அதுலேயே பாருங்கள், கோடிக்கணக்கான மனிதர்கள், அதிலிருந்து செலக்ட் ஆனவர்கள் 8, 108, 16,108. 1/4% भी नहीं है. கோடியோட கம்பேர் பண்ணும்போது 4% கூட மணிகள் உருவாகவில்லை, தகுதியுடையவர்களாக ஆகவில்லை. பாபா बच्चों को कितना ऊंच बनाते हैं. பாபா குழந்தைகளை எவ்வளோ உயர்வானவர்களாக ஆக்குகிறார். தெரியுதா பாபா எவ்வளோ உயர்வாக்குறாருன்னு? அவருடைய குழந்தை நம்ம சொல்கிறது என்ன? உயர்ந்த நிலை தானே. டெய்லி குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் பாபா, எந்த பாவ காரியம் செய்யாதீங்க. तुमको ऐसा बाप मिला तो बहुत खुशी होनी चाहिए. இப்பேற்பட்ட பாபா கிடைத்த பிறகு உங்களுக்கு குஷி என்பது ஏற்பட வேண்டும். तुम समझती हो कि हमको बेहद की बाप ने अडॉप्ट किया है. இது நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம், நம்மை எல்லையற்ற பாபா தத்தெடுத்திருக்கிறார். हम उनके बने हैं, நாம் அவருடையவராக ஆகியிருக்கின்றோம். बाप है स्वर्ग का रचयिता. பாபா சொர்க்கத்தை படைத்த படைப்பாளர். तो ऐसा स्वर्ग का मालिक बनने के लायक सर्वगुण संपन्न बनना पड़े. அவர் படைக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு நாம் அதிகாரியாக ஆகுவதற்கு தகுதியுடையவராக, எந்த தகுதியுடையவராக? சர்வ குணங்களிலும் சம்பன்னமானவராக ஆக வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணன் எப்படி இருந்தாங்க? சர்வ குணங்களிலும் சம்பன்னமாக இருந்தார்கள். तो इनों की लायकी की महिमा की जाती है. இவர்கள் தகுதியானவர்களுடைய மகிமை தான் பாடப்படுகிறது. இவர்களே யாரு? லக்ஷ்மி நாராயணரே 84 ஜென்மத்துக்கு பிறகு தகுதியற்ற நிலையை அடைந்து விடுகிறார்கள். ஏக் ஜனபி நீச்சி உத்தரே தூ ஜரா கலா கமோயி. ஒரு பிறப்பு தான் எடுக்கிறாங்க. லக்ஷ்மி நாராயணா ஜென்மா எடுத்த பிறகு அதுக்கு அடுத்து ஒரு பிறப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுலேயே கொஞ்சம் கலை குறைந்து விடுகிறது. ऐसे धीरे धीरे कम होती जाती है. இவ்வாறாக கலைகள் மெதுமெதுவாக குறைந்து கொண்டே வருகின்றது. जैसे ड्रामा भी जो मिसल चलता है ना. உதாரணம் என்ன சொல்கிறார் பாபா, இந்த ட்ராமா எப்படி போயிட்டுருக்கா, பேனு போல் மெதுமெதுவாக ஊர்ந்து போயிட்டே இருக்குது. அது மாதிரி ஆத்மாவில் உடனேலாம் கலை குறையிறதில்ல, மாற்றம் ஏற்படுறதில்ல. மெதுவாக பிறப்பு எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தேய்மானம் சொல்கிறோம் இல்லையா. தேய்மானம் டக்குன்னு வராது, மெதுவாக தான் அது வரும் தேய்மானம். கலைகளுடைய தேய்மானம் ஆத்மாவில் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ஒரு தேய்மானம் வந்துருச்சுன்னா சரீரத்துக்கு எவ்வளோ கஷ்டம் ஏற்படுது இல்லையா. எல்லாருக்குமே அனுபவம் இருக்குது. எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு, அங்கே தேய்மானம் ஆயிடுச்சு, இங்கே தேய்மானம் ஆயிடுச்சுன்னா அதனுடைய கஷ்டம், வேதனை சரீரத்துக்கு வருது. அதுபோல தான் ஆத்மாவில் கலைகளுடைய தேய்மானம் ஏற்படும் போது வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கஷ்டமாக ஆகிவிடுகிறது, துன்பத்துக்கான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அதற்கு காரணம் கலைகளுடைய தேய்மானம். எந்த டாக்டர்கிட்ட போய் அந்த தேய்மானத்தை சரி பண்ணுறது? தேய்மானத்தை சரி பண்ணணுன்னா மருந்து சாப்பிட சொல்கிறாங்க, இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, ஏகப்பட்ட வழிகளை கடைப்பிடிச்சா தான் அது சரி பண்ண முடியுது. அப்போ இந்த கலைகளுடைய தேய்மானத்தை சரி பண்ணணுன்னா பாபா நமக்கு என்ன கொடுக்குறாரு? சர்வ குணங்களையும், எல்லா குணங்களையும் நீங்கள் தாரணை பண்ணுங்க. எந்த குணம் இல்லையோ அந்த குணத்தை வாழ்க்கையில் கடைப்பிடிங்க. கலைகள் தானாகவே வந்துவிடும். 1280 ஆண்டுக்கு பிறகு 2 கலைகள் முற்றிலுமாக குறைந்து விடுகிறது. அது வரைக்கும் என்ன ஆகிறது? 8 ஜென்மா எடுக்குது இல்லையா ஆத்மா சத்தியுகத்தில். அப்போ ஒவ்வொரு கலைகளிலும் கொஞ்சம் தேய்மானம் ஏற்பட்டு 2 கலை அளவுக்கு 2 கலைகள் குறைந்து விடுகின்றன. ராவண ராஜ்யம் வரும்போது சீக்கிரம் கலைகள் குறைந்து விடுகிறது.
காரணம் என்ன? சத்தியுகத்தில் லேசாக தேய்மானம். துவாபரயுகத்துக்கு வந்த பிறகு, கலியுகத்துக்கு வந்த பிறகு கலைகள் முழுசாக காண போயிடுச்சு, குறைஞ்சி போச்சு. காரணம், ஆத்மா 5 விகாரத்துக்கு அடிமையாகி விடுகிறது, கிரகணம் பிடிச்சிடுது. உதாரணம் என்ன சொல்கிறார் பாபா? இப்படி சூரியனுக்கு சந்திரனுக்கும் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் என்பது இருக்கிறது அல்லவா? ऐसे चंद्रमा सितारों को ग्रहण नहीं लगता है. சந்திரனுக்கோ அல்லது நட்சத்திரங்களுக்கோ கிரகணம் பிடிக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. சப்கு பூரா கிரகண் லகா ஹுவா ஹே. எல்லா ஆத்ம நட்சத்திரத்துக்கும் முழுமையான கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ பாப் கேते हैं, இப்போ பாபா கூறுகிறார், யாது சேஹி கிரகண் உத்ரேகா. நினைவு செய்வது மூலமாக தான் ஆத்மாவில் பிடிச்சிருக்கிற அந்த கிரகணத்தை போக்க முடியும். கோய் பி பாப் நீ கரோ. அந்த கிரகணம் முழுசாக மாறணும்னா எந்த பாவ காரியத்தையும் செய்யாதீர்கள். பெலா நம்பர் பாப் ஹே தேக அபிமான்மே. ஆனால் முதல் நம்பராக இருக்கக்கூடிய பாவம் எது? தேக அபிமானத்தில் வருவதாகும். எக்கடா பாப் ஹே. முதல் பாவம் மட்டுமல்ல, கடுமையான பாவம். बच्चों की से एक जन्म के लिए शिक्षा मिलती है. குழந்தைகளுக்கு இந்த ஒரு ஜென்மத்துக்கான ஒரு போதனை கிடைக்கிறது. என்ன சொல்கிறார் பாபா? நான் கொடுக்குற போதனையை இந்த ஒரு ஜென்மா மட்டும் கேளுங்க போதும். क्योंकि अभी दुनिया को चेंज होना है. ஏனென்றால் இந்த உலகமானது மாற வேண்டும். फिर ऐसा शिक्षा कभी मिलती नहीं है. உலகம் மாறிடுச்சு அப்படின்னா இந்த போதனை உங்களுக்கு வேறு ஒரு பொழுதும் கிடைக்காது. கடவுளுடைய போதனை இந்த நேரத்தில் மட்டும்தான் கிடைக்கிறது. बैरिस्टरी आदि की शिक्षा तो तुम जन्म जन्मांतर लेते आए हो. நீங்கள் ஒரு வக்கீலுக்கு படிக்கலாம், இல்லை ஒரு டாக்டருக்கு படிக்கலாம். அதுக்கான ஒரு போதனை கல்வி ஜென்ம ஜென்மமாக நீங்கள் அடைஞ்சு வந்திருக்கிறீங்க. ஸ்கூல் தோ ஆதி தோ சதா ஹி ஹே. ஒரு பள்ளிக்கூடம், ஒரு கல்லூரி என்பது எப்போதுமே இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் எது? ஞான் ஏக் பார் மிலா பஸ். ஆனால் இந்த ஞானமோ ஒரு முறை தான் உங்களுக்கு கிடைக்கின்றது, அதோடு முடிஞ்சிருச்சு. ஞானக்கடல் ஒரே ஒரு பாபா. அவர் தன்னுடைய மற்றும் அவருடைய படிப்பினுடைய 3 காலத்தினுடைய முழு ஞானத்தையும் கொடுக்கிறார். பாப்பா பாப் கித்னா சேஜ் சம்ஜாத்தே ஹே. பாபா எவ்வளோ சகஜமாக புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? நீங்கள் ஆத்மாக்கள் பாற்றதாரிகள், நடிப்பை நடிக்கக்கூடியவர்கள். ஆத்மாக்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து இங்கே தன்னுடைய பாகத்தை நடிக்கின்றார்கள். உனக்கு முக்திதாம் கஹா ஜாத்தா ஹே. அந்த பரந்தாம வீட்டை முக்திதாம் என்று சொல்லப்படுகிறது. சொர்க்கத்தை என்ன சொல்கிறோம்? அப்போ ஜீவன் முக்திதாம். கலியுகத்தை என்ன சொல்லப்படுது? வாழ்க்கை என்பது பந்தனம் கொண்ட வாழ்க்கையாக இருக்குது. வாழ்க்கை என்பது துக்கமாக இருக்கிறது, துக்கதாம். இ அக்ஷர் பி யதார்த்த ரீதி யாது கர்ணஹே. இந்த வார்த்தைகளை கூட யதார்த்தமான முறையில் நினைவு செய்ய வேண்டும். மோக்ஷ கபி ஹோத்தா நீயே. மோக்ஷம் என்பது ஒரு பொழுதும் ஏற்படாது. मनुष्य कहती है मोक्ष मिल जाए अर्थात आवागमन से निकल जाए. மனிதர்கள் கூறுகிறார்கள் மோட்சம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று கூறுகிறார்கள். பரந்து பாட்டசி தூ நிக்கல் நை சக்தே. ஆனால் என்ன, நடிப்பிலிருந்து அவரோடைய நடிப்பிலிருந்து யாருமே வெளியில் போக முடியாது, நடிக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அனாதி பனா பனாயா கேல் ஹே. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விளையாட்டு. வேர்ல்டு கி ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி ஹூ பஹூ ரிப்பீட் होती உலகத்தினுடைய ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி அப்படியே எந்த மாற்றமும் இல்லாமல் ரிப்பீட் ஆகின்றது. சத்தியமே வகி தேவதா ஆயேங்கே. சத்தியுகத்தில் அதே தேவதைகள் வருவார்கள். फिर पीछे இஸ்லாமி பௌத்தி ஆதி சப் ஆயேங்கே. அதுக்கப்புறம் யார் வருவா? இஸ்லாமியர்கள், புத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள், இப்படி அனைவருமே வருவார்கள்.
ஹியூமன் ஜாட் பன் ஜாய்கா. அப்போ இந்த உலக மனித மரமாக ஆகிவிடுகிறது. இன்கா பீச் ஊப்பர்மே ஹே. இந்த உலக மனித மரத்தினுடைய விதை மேலே இருக்கின்றது. விதை யாரு? பாபா. பாப் ஹே மனுஷ சிருஷ்டிகா பீச் ரூப். பாபா மனித சிருஷ்டியினுடைய விதையாக இருக்கிறார். मनुष्य सृष्टि तो है ही, परंतु सत्य में बहुत छोटी होती है. மனித சிருஷ்டிங்கிறது இருக்கு. மனித குல மரம் சின்ன மரமாக இருந்தது சத்தியுகத்தில். அடுத்து அது மெதுவாக வளர்ச்சி அடைகின்றது. அச்சா ஃபிர் சோட்டி கேசே யோகி. இப்போது பெரிய மரம் ஆயிடுச்சு. பெரிய மரமானதோடு மட்டுமல்ல, அடிமரம் இல்லை, மரம் இத்து போன நிலையை அடைந்திருக்கிறது. ஆக இந்த மரம் அடுத்து எப்போ சின்ன மரமாக ஆகும்? பாப்பாக்கர் பத்தித்ஸே பாவன பண்ணாத்தே. பாபா வந்துதான் பத்தித்த நிலையிலிருந்து பாவனமாக்குகிறார். அவர் எல்லாருமே பாவனமாக்குறதுக்கு தான் வர்றார். ஏன்னா அவர் பாப்பா கடீஸ்வர் அவர் தான், பத்தித்து பாவனி அவர் தான். ஆனால் எவ்வளோ கொஞ்சம் பேர் மட்டும் தூய்மை நிலை அடைகிறார்கள். கோடியில் ஒரு சில பேர் தான் ஆகின்றார்கள். ஆதா கலப்பு போத்தோடே ஒத்தே. அந்த தூய்மையானவர்கள் தான் சத்தியத்தில் போய் புறப்படுக்கிறாங்க. அரைக்கல்பா மிக கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அடுத்து அந்த அரைக்கல்பத்துக்கு அப்புறமா எவ்வளவு வளர்ச்சி ஏற்பட்டுடுச்சு. तो सबसे जास्ती संप्रदाय उन देवताओं की होनी चाहिए, क्योंकि पहले आते हैं परंतु और धर्म में चले जाते हैं. அனைத்தை விட அதிக சம்பிரதாயம் கொண்டது தேவதைகளுடையது. அவர்களுடையது தான் வெளியில் வரணும். அந்த தேவி தேவதா தர்மம் இருந்தது அப்படிங்கிறதே மறந்து போச்சு, மாறி போச்சு இல்லையா? ஏன்னா அந்த தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் மற்ற தர்மத்திலே போய் பெறப்படுத்த விட்டார்கள். ஏன்னா பாபாவை மறந்துட்டாங்க. இந்த ஒரு பெரிய தவறினுடைய ஒரு விளையாட்டுனால மனிதர்கள் ஏழை ஆகிவிட்டார்கள். பூல்தி ஏகதம் பூல் சாத்தே ஹே. பாபாவை மறந்தே போயிட்டாங்க. பக்தி பி பहले एक ही करते हैं. முதனாக பக்தி செய்யும்போது கூட ஒருவருக்கு தான் பக்தி செய்கிறார்கள். ஏனென்றால் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடியவர் ஒருவர். दूसरी किसी की भक्ति क्यों करनी चाहिए? பாபா கேட்குறார், ஒருவர் தான் சத்கதி கொடுக்குறவர் அப்படின்னா மற்றவர்களை பக்தி ஏன் பண்ணணும்? லக்ஷ்மி நாராயண भी बनाने वाला तो शिव है ना. இந்த லக்ஷ்மி நாராயணரை கூட இவ்வாறு ஆக்குனது யார்? சிவன் தானே. ஸ்ரீ கிருஷ்ண बनाने वाला कैसा होगा? அந்த ஸ்ரீகிருஷ்ணரையே அப்படி உருவாக்குனவர் எப்படி இருப்பார்? இப்படி நம்ம யோசித்து பார்க்க வேண்டாமா? राजी को सिखलाने वाला श्री कृष्ण कैसा होगा? ये हो नहीं सकता. ராஜயோகத்தை ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? இது முடியாத ஒரு விஷயம். वो तो सतयुग का प्रिंस है. அவர் சத்தியுகத்தினுடைய பிரின்ஸ், இளவரசர். அப்போது அப்பாவோட பெயரை போடுறதுக்கு பதிலாக குழந்தையினுடைய பெயரை போடப்பட்டது எவ்வளோ பெரிய தவறாக ஆகிவிட்டு இருக்கிறது. இதில் புத்திக்கு ஏறுறதும் இல்லை. अब बाप कहते हैं मुझे याद करो, दैवी गुण धारण करो. என்ன நினைவு செய்யுங்க, दैवी குணங்களை தாரணா பண்ணுங்க. कोई भी प्रॉपर्टी का झगड़ा आदि है तो उनको खलास कर दो. ஏதாவது சொத்து விஷயமா தகராறு இருக்குது அப்படின்னா, அதனால் நீங்கள் போராடிட்டுருக்குறீங்க, சண்டை வருது அப்படின்னா அதெல்லாத்தையும் முடிச்சிருங்கிறார் பாபா. சொத்து வேணும்னு சொத்துக்கு பின்னாடி போய் சண்டையிட்டு கொண்டு இருக்கக்கூடாது. ஜகடா கர்த்தி கர்த்தி பிரான்பி நிக்கல் ஜாயங்கே. சண்டை போட்டு உயிரே போயிடுதான். என்ன சண்டை? சொத்து பிரச்சனை. அதுக்கான சண்டையில் உயிரையும் விட்டுடுறாங்க. बाप समझाते हैं इसने छोड़ा तो कोई झगड़ा आदि तोड़े किया. இங்கே பிரம்மா பாபா பற்றி சொல்கிறார் பாபா. பிரம்மா பாபா கூட எல்லாத்தையும் விட்டார்.
சொந்தத்தை விட்டார், சொத்தை விட்டார், குடும்பத்தை விட்டார். எவ்வளோ சொத்து பிரம்மா பாபாவுடைய சொத்து, எவ்வளோ முயற்சி பண்ணி எவ்வளோ உழைச்சி அந்த சொத்துக்கெல்லாம் சம்பாதிச்சு வச்சுருந்துருப்பார் பிரம்மா பாபா. அதுவும் நியாயமான முறையில், நேர்மையான முறையில் வியாபாரம் செய்து சேர்த்து வச்சுருந்தார். ஆனால் இவர் சண்டை போட்டாரா? அவருடைய பார்ட்னரோட எனக்கு இவ்வளோ வேணும்னு எதுவும் கேட்டாரா? இல்லை. நீங்கள் என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. பாபா சொல்லும்போதே இப்போ சொத்தை பிரிக்கிறப்போ, பார்ட்னர்ஷிப்போட பிரிக்கிறப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, மிச்சம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டார் பாபா. அதனால் சண்டையிடவே இல்லை. இவர் எப்படி பீஸ்ஃபுல்லாக எல்லா வேலை பார்த்தாரு? அந்த மாதிரி சொத்து பின்னாடி நீங்கள் போய் சண்டையிட்டுருக்கக்கூடாது. கம் இல்லாத்தோ ஜானேதோ, குறைச்சி கிடைச்சதுன்னா பரவாயில்ல, விடுங்க. அதுக்கு பதிலாக எவ்வளோ ராஜ்யம் கிடைச்சிருச்சு. बाबा बताते हैं मुझे साक्षात्कार हुआ, विनाश और राजा को कितनी खुशी हुई. பிரம்மா பாபா சொல்கிறாரு, எனக்கு சாட்சாத்காரம் கிடைத்தது, காட்சி கிடைத்தது. உலகம் எப்படி அழிய போகிறது, அடுத்து சொர்க்கம் எப்படி ஸ்தாபனையாக போகிறது, எல்லாமே காட்சியை பார்த்த பிறகு, சொர்க்க காட்சியை பார்த்த பிறகு, நானே இந்த நாராயணர் ஆக போகிறேங்கிற காட்சியை பார்த்த பிறகு, உணர்ந்த பிறகு சந்தோஷம் ஏற்பட்டுடுச்சு. हमको विश्व की पातशाही मिलनी है, तो ये सब क्या है? நாமளே விஸ்வ ராஜ்யத்தை அடைய போகிறோம். இதெல்லாம் என்ன? அவருக்கு வைர கல்லெல்லாம் எப்படி தெரிந்ததா? பிரம்மா பாபாவுக்கு சாதாரண கற்களாக தெரிந்தது. எசி தோடி கோய் பூக் மறிங்கே, நம்ம எல்லாம் சொத்தை விட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக பசியில் செத்து போயிடுவோமா என்ன? அதெல்லாம் கிடையாது. சொல்லிட்டு என்ன சொல்லார் தெரியுமா? பிகர் पैसे वाले भी पेट तो भरते हैं ना. பைசா இல்லாதவங்க கூட வயிறு நிறைய சாப்பிட்றாங்க தானே. சாப்பாடு பிரச்சனைங்கிறது ஒன்றும் அவர்களுக்கு வருதில்லை இல்லையா? मम्मा ने कुछ लाया क्या, कितना मम्मा को याद करते हैं. மம்மா ஏதாவது பாபாவுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்களா ஸ்தூலத்தில்? ஆனால் மம்மாவை எவ்வளோ பேர் நினைக்கிறாங்க. மம்மா சத்தியத்தினோட லக்ஷ்மி பதவி அடைஞ்சிட்டாங்க. பெரிய பதவி எது? லக்ஷ்மி பதவி. இன்னைக்கு லக்ஷ்மி தேவிக்கு எவ்வளவு பூஜை நடைபெறுகிறது. எல்லார் வீட்டிலையும் சரி, எல்லா கடைகளிலும் சரி, மகாலட்சுமியை தானே சித்திரங்களாக வச்சுருக்குறாங்க, பூஜை பண்ணுறாங்க. அந்த லக்ஷ்மி தேவி யார்? மம்மா. बाप कहती याद करती तो ये तो ठीक है, परंतु अभी मम्मा की नाम रूप को याद नहीं करना. நினைக்கிறீங்க மம்மா பற்றி நினச்சிங்கன்னா ரைட்டு தான். ஆனால் மம்மாவோட பேரு ரூபத்தை நீங்கள் நினைக்கக்கூடாது. அதில் எந்த லாபம் கிடைக்காது. மம்மா போல தாரணையை கடைபிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும். அம்பி மம்மா ஜேசி அச்சா பன்கர் கத்தி லாயக் பனி. நாமும் கூட மம்மா போல நல்ல முயற்சி செய்து சிம்மாசனத்தை அடைய வேண்டும். அப்படி மம்மாவை என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் முக்கியம் என்ன? நீங்கள் மம்மாவை மகிமை பாடுறதுனால ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. மம்மா அப்படி இருந்தாங்க, மம்மா அப்படி இருந்தாங்க, எனக்கு மம்மா ரொம்ப பிடிக்கும், இப்படி சொல்கிறதுனாலலாம் ஒன்றுமே கிடைக்காது. எப்போ கிடைக்குமா? மம்மா போல குணத்தை கடைப்பிடித்தால்தான். மம்மா போல பாபா மேலே அன்பு, நம்பிக்கை இருந்தால் தான். மிகப்பெரிய குணம் மம்மாவிடம் என்ன இருந்தது? எல்லாமே பெரிய குணம்தான். எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருந்தாங்க மம்மா. அதனால தான் சிறந்த அந்த செல்வத்தின் தேவி லக்ஷ்மி தேவியாக மம்மா ஆகிவிட்டார்கள். சிறந்த செல்வம் எது? சர்வ குணங்கள். கம்பீரத்தன்மை இருந்தது மம்மாவிடம். எல்லாமே தனக்குள்ளே கரைத்து கொண்டார்கள். எதையும் யாரிடம் போய் வர்ணிக்கலை. மம்மா ஜேசா கியான்னு சொன்னானா? பாபா சொல்கிறார், மம்மாவோட மகிமையை பாடுறதுனால நீங்கள் ஒன்றும் மம்மா போலலாம் ஆயிட முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? மம்மா போல ஆகிறதுக்கு பாபாவை நினைவு செய்யுங்க, நினைவு யாத்திரையில் இருங்க, மம்மா போல ஞானம் சொல்லுங்க. மம்மா கி மேமா கா சபூத் தப்பு ஹோ ஜப். மம்மாவுடைய மகிமை நீங்கள் பாடுறீங்கன்னா அதுக்கான நிரூபணம் என்ன? மம்மா போல குணத்தை தாரணை பண்ணணும். அதுதான் ப்ரூஃப்ன்ட்டார் பாபா. அப்போ தான் உங்களுக்கு மம்மா மேலெல்லாம் அன்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். பாபா சொல்கிறாங்க, மகிமை பாடுறதுனால மம்மாவுக்கு சமானமாக ஆக முடியாது. உங்கள் வயிறும் நிறையாது.
और ही पेट पीठ से लग जाएगा. ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு சும்மா வேறு மகிமையே பாடிட்டு இருந்தீங்கன்னா வயிறு நிறையாது. இருக்கிற வயிறு என்ன ஆகிடுமா, முதுகோட ஒட்டி போயிடும். சிவபாபா நினைவு செய்தீர்கள் என்றால் வயிறு நிரம்பிவிடும். இந்த தாதாவை நினைவு செய்தாலும் பிரம்மா பாபாவை நினைவு செய்தாலும் வயிறு நிரம்பாது. நினைவு ஒருவரைத்தான் செய்ய வேண்டும், ஒருவரிடம்தான் பலியாக வேண்டும். எப்படி சேவா பண்ணலாம், யுக்தியை உருவாக்குங்க. சதா வாயிலிருந்து பூக்கள் போன்ற வார்த்தைகளே வெளிவர வேண்டும். ஒருவேளை வாயிலிருந்து கற்கள் போன்ற வார்த்தைகள் வந்ததென்றால் கல்லுக்கு சமானமானவராக இருப்பீர்கள். குண் பகுத் அச்சி தாரண கருணே, நல்ல குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இங்கேயே குழந்தைகள் நீங்கள் சர்வ குணங்களிலும் சம்பன்னமானவராக ஆக வேண்டும். தண்டனை அடைஞ்சா என்ன ஆகுனார் பாபா, பதவி நன்றாக இருக்காது. यहाँ बच्चे आते हैं बाप से डायरेक्शन सुनने. குழந்தைகள் இங்கே வருவது எதற்காக, பாபாவுடைய டைரக்ஷனை கேட்பதற்காகத்தான் வரீங்க. यहाँ ताज़ा ताज़ा नशा பாபா चढ़ाते हैं. இங்கே பாபா முன்னால் வந்துட்டிங்கன்னா பாபா என்ன பண்ணுறாரு, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போதை ஏற்படுத்துகிறார். சென்டருக்கு வந்தீங்கன்னா நல்ல போதை ஏறுது. இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டிங்கன்னா அங்கே உங்கள் சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே மாறி போயிடுது. ஏன் தும் சமஸ்தி ஹே ஹம் பாபா கி பரிவார் மே பேட்டே ஹே. இங்கே வரும்போது குழந்தைங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பாபாவோட பரிவாரத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதே அங்கே போயாச்சுன்னா, வீட்டுக்கு போயாச்சுன்னா அங்கே அசிரி பரிவாரமாக இருக்கிறது. கிட்னி ஜெகடே ஆதி रहते, எவ்வளோ சண்டை சச்சரவுகளெல்லாம் ஏற்படுகிறது. வஹா ஜானே சி கிச்சடி பட்டுமே ஜாக்கர் படுத்து. இங்கேருந்து அங்கே போயிட்டாங்கன்னா குப்பையோடு இருக்க வேண்டியதாக இருக்கா. ஏன் தோ தும்கு பாப் புல்னா नहीं चाहिए. இங்கே நீங்கள் வந்த பிறகு பாபாவை மறந்து போகவே கூடாது. துனியா மே சச்சி சாந்தி கிஸ்கோ பி மில்ல சக்கே. உலகத்தில் உங்களுக்கு கிடைத்த மாதிரி ஒரு உண்மையான அமைதி வேறு யாருக்குமே கிடைக்க முடியாது. பவித்ரதா, சுக், சாந்தி, சம்பத்தி சிவாய் பாப் கி கோய் தே नहीं सकता. தூய்மை, சுகம், சாந்தி அனைத்து சம்பத்துகளும் பாபா தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. மனசில் தோணுது, அப்படி தோணுதா? பாபா கேட்கும்போது என்ன பண்ணணும், ஆமாம் பாபான்னு சொல்லணும். ऐसे नहीं कि बाप आशीर्वाद करते हैं आयुष्मान भव புத்ருவான பவ. இங்கே பாபா உங்களுக்கு வரதானங்களை கொடுக்குறாரு, ஆசீர்வாதம் கொடுக்குறாரா. ஆயுஷ்வான் ஆகுங்க, புத்ருவான் ஆகுங்க, அப்படி பாபா கொடுக்குறாரா. ஆசீர்வாசி குச் பி நிமில்தா. இப்படி ஆசீர்வாதம் கொடுப்பதால் ஒன்றும் கிடைக்காது. ये मनुष्य की भूल है. சன்னியாசி ஆதி ஆசீர்வாத் नहीं कर सकते हैं. இப்படி நினைப்பது மனிதர்களுடைய தவறாகும். ஆசீர்வாதத்திலேயே எல்லாம் அடைஞ்சிடணும் அப்படி நினைப்பது தவறு. சிலவற்றை நாம் செய்து தான் அடைய வேண்டும். பாபா சொல்லக்கூடியவற்றை நாம் செய்து காட்டும்போது அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ டபுள் பிராப்தி ஆயிடுச்சு இல்லையா. செய்கிறப்போ அதனுடைய பலன், செஞ்சுட்டோம் அப்படிங்கிறதுனால அதுக்கான ஒரு ஆசீர்வாதம் பாபா நமக்கு கொடுக்குறாரு. சந்நியாசி போன்றோரும் ஆசீர்வாதம் செய்ய முடியாது. இன்றைக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க, ஆயுஷ்வான பவ அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ சன்னியாசிகள். நாளைக்கே அவங்க இறந்து போய்ட்டுறாங்க. போப்பு பி தேவ்க்கு கிட்னி ஹோக்கர் கயே. போப்பு போன்றவர்கள் கூட சரீரை விட்டு போயிட்டாங்க இல்லையா. எத்தனை போப்பு வந்துட்டு போயிருக்காங்க பாருங்கள். गुरु लोगों की गद्दी चलती है, छोटीपन में भी गुरु मर जाते हैं. குருமார்களுடைய சிம்மாசனமும் இவங்க போனால் அவங்க போனால் இவங்க அப்படி இருக்கின்றது. சின்ன வயதிலே இருந்த குருமார்கள்லாம் கூட இறந்து போயிருக்காங்களே. அப்புறம் என்ன ஆயுஷ்வான் பவாங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை இல்லையா. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தில் யாரும் கொடுக்க முடியாது. फिर दूसरा कर लेते, छोटी चेले को गुरु बना देते हैं. சின்ன வயதிலே ஒரு குரு இறந்து போயிட்டாருன்னா அடுத்து யார் சின்ன சீடர்கள் இருக்கிறாங்களோ அவர்களை குருவாக்கிடுறாங்க. ஏ तो बाप दादा है देने वाला.
இங்கே இருக்கக்கூடிய பாப்பு தாதாவோ கொடுக்கக்கூடியவர். ये लेकर क्या करेंगे? இவர் எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ண போகிறாரு? யார்? சிவ பாபா. பிரம்மா பாபாவுக்கு யார் கொடுக்க போகிறது இல்லையே. கொடுக்குறதில்ல. நம்ம யார் கொடுக்குறோம்? சிவ பாபாவுக்கு. சிவ பாபா எப்படி இருக்கிறார்? நிராகாரமாக இருக்கார் இல்லையா. லேங்கே சாக்கார். நிராகாரத்தில் ஜோதி பிந்துவாக இருக்கக்கூடிய பாபா ஸ்தூலமாக கொடுக்கக்கூடியவற்றை எடுத்துக்கொள்வாரா? அவருக்கு அவசியம் இல்லையே. எல்லா அவசியமும் யாருக்கு தேவைப்படுது? ஷரீரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான், இந்த சாக்கார உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்குத்தான் எல்லா தேவைகளும் இருக்கின்றது. ஆக பாபா நிராகாரமாக இருக்கிறார். நீங்கள் கொடுக்கக்கூடியவற்றை அவர் பெறுவாரா? ஏபி சமஜ்னிக்கு பாத் ஹே. அப்போ இதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அப்போ கொடுக்குறதுல யார் கொடுக்குறோம்? பாபாவுக்கு, யஜ்யத்துக்கு, பாபாவுடைய யஜ்யத்துக்கு. பாபாவுடைய யஜ்யத்துக்கு ஏன் அப்படி சொல்கிறோம்? பாபாவால் படைக்கப்பட்ட யஜ்யம், உலகத்துக்காக அந்த யஜ்யம் இயங்கிட்டுருக்கிறது. ஆக அப்போ அது யாருடையது? பாபாவுடையது. அப்போ நம்ம செய்கிறது எல்லாமே யாருக்காக? பாபாவுக்கு அப்படின்னு கொடுத்தாலுமே அதனுடைய பலன் யாருக்காக? நமக்கு தான். ऐसी कभी नहीं कहना चाहिए हम शिव बाबा को देते हैं. நான் சிவ பாபாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒருபோதுமே சொல்லக்கூடாது. नहीं, हमने शिव बाबा से पदम लिया दिया नहीं है. நம்ம சிவ பாபாட்டிருந்து பல மடங்கை பெறுகின்றோமே தவிர அவருக்கு நாம் கொடுக்கவில்லை. ஏன்னா ஒன்று கொடுத்தால் பாபா நமக்கு கொடுப்பது என்ன? பல மடங்கு. பாபா तो तुमको अनगिनत देते हैं. பாபாவோ நமக்கு கணக்கற்றவைகளை கொடுக்கிறார். கணக்கு பார்த்து கொடுக்கறதில்ல. சிவ பாபா வள்ளலாக இருக்கிறார். தும் உன்கோ தேங்கே கேசே. வள்ளலுக்கு போய் நீங்கள் என்னத்தை கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? மெனே தியா, நான் கொடுத்தேன், நான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் கொடுக்காட்டா இந்த யஜ்யம் நடக்குமா? அப்படிலாம் ஒரு அபிமானமே வரக்கூடாது. பாபாவோட யஜ்யத்தில் நம்ம அந்த மாதிரி எண்ணத்தை கொண்டு வர்றது கூட பெரிய தவறு. கொடுக்கறது அப்போ யாருக்காக? தனக்காக. நான் கொடுத்தேன் நினைத்தீர்கள் என்றால் அபிமானம் வந்து விடுகிறது. ஆக நம்ம சிவ பாபாவிடமிருந்து அடைந்து கொண்டிருக்கின்றோம். கொடுக்கிறோம் என்றாலே சிவ பாபாவிடமிருந்து அடைந்து கொண்டிருக்கிறோம். பாபா கி பாஸ் இத்தனை தேர் பच्चे आते हैं, आकर रहते तो प्रबंध चाहिए ना. பாபாட்ட நிறைய குழந்தைகள் வந்து தங்கிட்டு போகிறாங்க. மதுபனாக இருக்கட்டும், சென்டராக இருக்கட்டும், பெரிய பெரிய சென்டர்ஸாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து போகிறவங்க யார் வந்து போகிறாங்க? பாபாவுடைய குழந்தைகள் தான் வந்துட்டு போகிறாங்க. அப்போ வந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு தங்குறதுக்கான ஒரு ஏற்பாடுகளும் செய்திருக்கணும் அல்லவா? கோயா தும் தேத்தே ஹோ அப்பனே லியே. ஆக நீங்கள் கொடுப்பது யாருக்காக? உங்களுக்காக. உनको अपना थोड़ी कुछ करना है. நீங்கள் கொடுக்குறதெல்லாம் வாங்கி அவர் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா? சிவ பாபா ராஜதானி நமக்கு தான் கொடுக்குறாரு. इसलिए करते भी तुम हो. அதனால் செய்வதும் யார்? நீங்கள் உங்களுக்கு தான் செய்கிறீங்க. तुमको अपने से भी ऊंच बनाता हूँ. என்ன சொல்கிறார் பாபா? உங்களை நான் என்னை விட உயர்வாக ஆக்குகிறேன். ऐसे बाप को तो भूल जाते हो. இப்பேற்பட்ட அப்பாவை நீங்கள் மறந்துல போயிடுறீங்க. ஆதா கல பூஜ்ய ஆதா கல பூஜாரி. அரைக்கல்ப பூஜைக்குரியவர்களாக அரைக்கல்பம் பூஜாரியாக ஆகிவிடுகின்றோம். பூஜ்ய बनने से तुम सुखधाम के मालिक बनते हो. பூஜ்ய நிலை அடைவது மூலமாக நீங்கள் சுகதாமத்திற்கு எஜமானன் ஆகின்றீர்கள். பூஜாரி ஆகிறது மூலமாக துக்கதாமத்திற்கு எஜமானன் ஆகின்றீர்கள். तो ये भी किसको पता नहीं है बाप कब आकर स्वर्ग की स्थापना करते हैं. பாபா எப்பொழுது வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறார் என்பதும் யாருக்கும் தெரிவதில்லை. இன் பாத்தோக்கோ தும் சங்கமிகி பிராமணி ஜான்தி ஹோ. இது போன்ற விஷயங்களை சங்கமிக பிராமணர்களாகிய நீங்கள் தான் அறிந்திருக்கிறீர்கள். பாபா இத்தனை अच्छी रीति समझाते हैं फिर भी बुद्धि में नहीं बैठता. எவ்வளோ நல்ல பாபா புரிய வைக்கிறார், ஆனாலும் புத்தியில் பதிவதில்லை. जैसे बाबा समझाते हैं ऐसा युक्ति से समझाना चाहिए. எப்படி பாபா புரிய வைக்கிறாரோ அதே போல யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும். புருஷார்த்தக்கர் ऐसा श्रेष्ठ बनना है. முயற்சி செய்து
அப்படி சிரேஷ்டமானவர்களாக ஆக வேண்டும். பச்சோ को समझाते हैं. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். बच्चों में बहुत अच्छे दैवी गुण होनी चाहिए. என்ன புரிய வைக்கிறார்? குழந்தைகளே, உங்களிடத்தில் நிறைய தெய்வீக குணங்களானது இருக்க வேண்டும். எந்த விஷயத்துக்கும் கோச்சுக்காதீங்க. முகத்தை பென மாதிரி செத்துப்போன மூஞ்சியாக வச்சுக்காதீங்க. பாப் கேते ऐसा कोई काम अभी नहीं करो. चंडी देवी का भी मेला लगता है. சீச்சி காரியத்தை ஒருபோதுமே செய்யாதீங்க. சண்டிகா தேவி என்ற தேவிக்கும் கூட திருவிழா நடைபெறுகிறது. சண்டிகா உनको कहती है. இப்போ சண்டிகா அப்படின்னு யார் சொல்லப்படுது? யார் பாபாவுடைய வழிப்படி நடப்பதில்லையோ, பாபா ஒன்று சொல்லியிருக்காருன்னா அதுக்கு ஆப்போசிட்டாகவே செயல்படுறாங்கன்னா அவங்க தான் யார்? சண்டிகா தேவி. சண்டித்தனம் பண்ணுறாங்க. जो दुख देती है ऐसी चंडिकाओं को भी मेला लगता है. துக்கத்தை தரக்கூடியவர்களெல்லாம் யார்? சண்டிகா தேவி. அப்படி தேவிக்கு கூட திருவிழா நடக்கிறதா. ஏன் காரணம் என்ன? மனிதர்கள் அஞ்ஞானத்தில் இருக்கிறாங்க. எதை பூஜிக்கணும் எதை பூஜிக்கக்கூடாதுன்னு கூட தெரியல, பூஜை பண்ணுறாங்க, அர்த்தம் புரியறதில்ல. बाबा तुम बाबा को अच्छी रीति याद करती तो பாப் துவாரா तुम्हें ताकत मिलती है. நீங்கள் நல்ல பாபா நினைவு செய்தீர்கள் என்றால் நினைக்கிற குழந்தைகளுக்கு பாபா மூலமாக சக்தி கிடைக்கிறது. परंतु यहाँ रहते भी बहुतों की बुद्धि बाहर में भड़कती रहती है. ஆனால் இங்கே இருந்தாலும் குழந்தைகளுடைய புத்தி வெளியில் ஓடிட்டே இருக்கு. इसलिए बाबा कहते हैं या चित्रों के सामने बैठ जाओ. எனவே பாபா கூறுகிறார், நிறைய சித்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த சித்திரத்தை முன்னால் போய் உட்காந்து அந்த சித்திரத்தை பாருங்கள். உங்கள் புத்தி என்ன ஆகிடும்? பிஸி ஆகிடும். ஞானத்தை சிந்திப்பதில் புத்தி பிஸி ஆகிடும். புத்தி அங்கே இங்கே விஷயங்களுக்கு ஓடாது. கோலை பர் சசி சக்கர படம் இருக்கு இல்லையா, அது முன்னாடி உட்காந்து பாருங்கள். உங்கள் புத்தியில் ஞானம் தானாக ஓட ஆரம்பிச்சிடும். ஏணிப்படி படம் இருக்கு இல்லையா, கிஸ்கோ சம்ஜாவோ தோ போலோ. அந்த ஏணிப்படி படத்தை வச்சு யாருக்காவது புரிய வைத்தீர்கள் என்றால் கூறுங்கள், சத்தியுகத்தில் மிகவும் குறைவான மனிதர்கள் தான் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போது எக்கச்சக்கமான மனிதர்கள் ஆயிட்டாங்க கலியுகத்தில். बाप कहते हैं मैं ब्रह्मा के द्वारा नई दुनिया की स्थापना कराता हूँ. பாபா கூறுகிறார், நான் பிரம்மா மூலமாக புது உலகத்தினுடைய ஸ்தாபனையை செய்விக்கின்றேன், பழைய உலகத்தை விநாசம் செய்விக்கின்றேன். ऐसी बेट ப்ராக்டிஸ் करनी चाहिए. என்ன புரிய வைக்கலாம்? கேட்ட ஞானம் எல்லாம் இருக்குது, புத்தியில் இருக்குது. நீங்கள் சித்திரத்தை முன்னால் போய் உட்கார்ந்தீங்கன்னா எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தானாகவே வந்துடும். எப்படி உட்கார்றது, சித்திரத்தை முன்னாடி சிந்திக்கிறது, அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்னாம காப்பை கோல் சக்தே ஹே. திறக்காத வாய் கூட திறந்துடுமா ஞானம் சொல்கிறதுக்கு. ஞானம் சொல்ல முடியாது அப்படிங்கிற நிலையில் இருக்கிற குழந்தைங்க கூட நல்ல ஞானத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பாபாவுக்கு என்ன ஆசை? ஞானக்கடலோட குழந்தைகளுடைய வாயிலிருந்து ஞானம் வந்துக்கிட்டே இருக்கணும். ஞானம் சொல்ல வரல அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. अंदर में जो चलता है वो बाहर में भी निकलना चाहिए. உள்ளே என்ன ஓடிட்டுருக்குதோ அது வாய் வழியாக வெளிப்பட வேண்டும். உள்ள ஞான சிந்தனை ஓடிட்டுருக்குன்னா அது வாயிலிருந்து வரணும். கூங்கி தோ நெய் ஹோன்னா, நீங்கள் என்ன ஊமையா? ஊமை கிடையாது தானேன்னு கேட்குறாரு பாபா. ஞானமே சொல்லலைன்னா அப்போ நீங்கள் என்ன ஊமையான்னு கேட்குறாரு பாபா. சொல்லுங்கள், ஞானம் சொல்லுங்கள். கர்மி அடியா மாறனே கீழே முக்கு குளித்தா ஹே. வீட்டில் சண்டை போடுறப்ப மட்டும் வாய் நல்லா பேச வருது இல்லையா? காதை பிடிக்காருல்ல பாபா. சண்டை மட்டும் எப்படி போடுறீங்க, எப்படிலாம் வார்த்தைகள் வருது உங்கள் வாயிலிருந்து? ஞானம் சொல்கிறதுக்கு உங்கள் வாய் திறக்காதா? சித்திரத்தோ சப்கோ மில் சக்தே ஹே. என்ன சித்திரம் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கும். வாங்கிட்டு போங்க, வீட்டில் வைங்க. हिम्मत रखनी चाहिए अपनी घर का कल्याण करे. உங்கள் குடும்பத்துக்கு நன்மை பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணலாம்? அப்போது 4 சித்திரங்களை வீட்டில் மாட்டி வைங்க. நன்மை செய்கிறதுக்கும் உங்களுக்கு தைரியம் வேணுங்கிறார் பாபா. अपना कमरा चित्रों से सजा दो.
तो பிஸி रहेंगे. நீங்கள் இருக்கக்கூடிய அறை எந்த அறையில் தங்கி இருக்கீங்களோ அந்த அறையை சித்திரங்களாலேயே அலங்கரித்து விடுங்கள். பொதுவாக ஒரு வீடு அப்படின்னா மூதாதையர்களுடைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு உங்கள் ரூமில் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடித்த மாணவர்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் மாட்டியிருப்பீங்க. அதுக்கு பதிலாக என்ன இருக்கணும்? குழந்தைங்களுடைய ஃபோட்டோஸ் இருக்கும், உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன இருக்கணும்? முக்கியமான சித்திரங்களால் உங்களுடைய ரூமை நீங்கள் அலங்கரித்து விடுங்கள். அப்புறம் என்ன, நீங்கள் பிஸி ஆகிடுவீங்க. ये जैसी तुम्हारी लाइब्रेरी हो जाएगी. அது அந்த அறையாக இருக்காதான், அது ஒரு லைப்ரரியாக ஆகிவிடும், ஒரு நூலகமாக ஆகிவிடும். दूसरों को कल्याण करने के लिए चित्र आदि लगा देना चाहिए. பிறருக்கு நன்மை செய்வதற்கு நீங்கள் இருக்கிற இடத்தில் சித்திரங்களை நீங்கள் மாட்டி வைத்திருக்க வேண்டும். तो आइए उनको समझाओ. யார் வந்தாலும் நீங்கள் புரிய வைங்க. நீங்கள் நிறைய சேவா பண்ண முடியும். கொஞ்சம் ஆத்மாக்கள் ஞானம் கேட்டுவிட்டால் கூட பிரஜையாக ஆகிவிடுவார்கள். பாபா முன்னேற்றம் அடைவதற்கு யுக்திகளை கூறுகிறார். பாபா நினைவு செய்தீர்கள் என்றால் விக்ரமங்கள் விநாசமாகிவிடும். பாக்கி கங்கா में जाकर एकदम डूब जाओ तो भी விக்ரம் விநாश नहीं होंगे. நீங்கள் கங்கையில் போயிட்டு மூழ்கி எழுந்திருத்தாலும் பாவகர்மங்கள் அழியாது. இவை அனைத்தும் மூட நம்பிக்கையாகும். हरिद्वार में तो सारे शहर का गंद आकर गंगा में पड़ता है. ஹரித்வாரில் ஊரில் இருக்கிற குப்பை கோலம் எல்லாம் அங்கே தான் வந்து சேருது. ஆனால் அதுக்கு பேர் என்ன? கங்கை. அது எப்படி கங்கையாக முடியும்? கடல்லையும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து சேருதுன்னு. நதிகளில் குப்பை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படிப்பட்ட தண்ணீர் எப்படி உங்களை தூய்மையாக்க முடியும்? அப்படி மனிதர்களை மாயா புத்தியற்றவர்களாக ஆக்கிவிட்டது. बच्चों की कहते हैं मुझे याद करो. பாபா குழந்தைகளுக்கு கூறுகிறார், என்னை நீங்கள் நினைவு செய்யுங்க. பத்தீத்த பாவனன் ஒரே ஒரு பாபா. பாவனமாக்கக்கூடிய அப்பாவை நினைவு செய்யுங்க. ஜீவன் முக்தி தாத்தா ஒருவர் தவிர வேறு யாரும் கிடையாது. நல்லது. मीठी मीठी सिखलते बच्चों पर माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाன मुख्यமான पॉइंट, मुख से ज्ञान रत्न निकालने की प्रैक्टिस करनी है. உங்களுடைய வாயிலிருந்து ஞான ரத்னத்தை கொண்டு வருவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். அதுக்கு என்ன சொல்லி கொடுத்தார் பாபா? படத்து முன்னால் போய் உட்கார். இப்போ ஒரு படம் பார்த்தீங்கன்னா கதை சொல்கிறீங்கல்ல, அதுமாரி பாபா கொடுத்துருக்கிற ஞான படத்தை முன்னாடி உட்கார்ந்தா கூட அதை பற்றி சிந்தனை உங்களுக்கு வந்துடும், வாய் திறந்துடும். சண்டை போட மட்டும் நல்ல வாய் திறக்க முடியுது இல்லையா? ஞானம் சொல்ல உங்களால் முடியாதா? ஒரு பொழுதும் வாயிலிருந்து முள்ளு போன்ற கல் போன்ற வார்த்தைகள் வரக்கூடாது. தனக்கும் மற்றும் வீட்டிற்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நன்மை செய்வதற்கு வீட்டில் சித்திரங்களை அலங்கரித்து வைக்க வேண்டும். அதை பற்றி சிந்தனை செய்து பிறருக்கு புரிய வைக்க வேண்டும். இந்த சேவையில் நீங்கள் பிஸியாக இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், பாபாவிடமிருந்து ஆசீர்வாதத்தை கேட்பதற்கு பதிலாக அவருடைய சிரேஷ்டமான வழிப்படி நடக்க வேண்டும். நன்றிக்குரியவர் சிவபாபா, எனவே அவரைத்தான் நினைவு செய்ய வேண்டும், அவரிடம்தான் பலியாக வேண்டும். நான் பாபாவுக்கு இவ்வளோ கொடுத்தேன் அப்படிங்கிற அபிமானம் வரக்கூடாது. அழகாக பாபா சொல்லிட்டார். நான் நிராகாரமாக இருக்கிறேன், நான் இந்த சாக்கார உலகத்தில் இருக்கிறது ஏதாவது வாங்க முடியுமா அப்படி அழகாக புரிய வச்சிட்டார். அதனால் இந்த அபிமானம் வரக்கூடாது. எவ்வளோ கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் யாருக்காக கொடுக்குறோம்? நமக்காக தான் கொடுக்குறோம். वरदानम, बाप समान स्थिति द्वारा समय को समीप लाने वाले तत्वों की वरदानी भव. பாபாவுக்கு சமமான ஸ்திதி மூலமாக சமயத்தை அருகில் கொண்டு வரக்கூடிய
தத்துவத்தினுடைய வரதானியாக ஆகுங்கள். அப்படியே பாபாவுக்கு சமமான வரதானியாக ஆகுங்கள். अपनीपन को मिटाना अर्थात बाप समान स्थिति में स्थित होकर समय को समीप लाना. என்னுடையது என்பதை அழிப்பது என்றாலே அர்த்தம் பாபாவுக்கு சமான் ஸ்தித்தில் நிலைத்திருந்து சமயத்தில் அருகில் கொண்டு வருவதாகும். जहाँ अपनी देह में या अपनी कोई भी वस्तु में अपनापन है वहाँ समानता में परसेंटेज है. இங்கே உங்கள் தேகத்தின் மீதோ அல்லது ஏதாவது வஸ்து பொருள் மீதோ இதெல்லாம் என்னோடது அப்படிங்கிறது இருந்ததென்றால், தன்னுடையது இதுதான் தன்னுடையது என்ற மனப்பான்மை இருந்ததென்றால் அங்கே சமான நிலை அடைவதில் சதவீதம் ஏற்பட்டுவிடும். பர்சன்டேஜ் மானா டிஃபெக்ட். சதவீதத்தில் தான் சமான நிலை அடையிறதில்ல, சதவீதம் தான் இருக்கிறது என்றால் அர்த்தம் ஏதோ डिफेक्ट குறை இருக்கின்றது என்று அர்த்தம். ऐसे डिफेक्ट वाला कभी परफेक्ट नहीं बन सकते. அப்படி டிஃபெக்ட் உடையவர்கள் பர்ஃபெக்டாக ஆக முடியாது. குறை உள்ளவர்கள் சம்பன்னமானவர்களா சமானமானவர்களா ஆக முடியாது. அப்போது பர்ஃபெக்டாக ஆகுவதற்கு பாப்கி லோமி சதா லோலீன் ரஹோ, பாபாவுடைய அன்பில் சதா மூழ்கியிருங்கள். सदा लव में लवलीन रहने से सहजी और को भी आप समान व बाप समान बना सकेंगे. நீங்கள் பாபா அன்பிலேயே லைத்திருப்பது மூலமாக சகஜமாகவே பிறரையும் தனக்கு சமமாக மற்றும் பாபாவிற்கு சமமாக ஆக்க முடியும். बाप दादा अपने लवली और लवलीन रहने वाले बच्चों को सदा तत्वम का वरदान देते हैं. பாப் தாதா தன்னுடைய லவ்லி குழந்தைகளுக்கு, அன்பிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அன்பான குழந்தைகளுக்கும் அன்பிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சதா தத்துவம் என்ற வரதானத்தை கொடுக்கிறார். அப்படியே ஆகிவிடுவீர்கள் என்ற வரதானத்தை கொடுக்கின்றார். ஸ்லோகன் एक दो की विचारों को रिगार्ड दो. ஒருவர் மற்றவருடைய கருத்துக்களுக்கு மரியாதை கொடுங்கள். தூ ஸ்வயம் கா ரெக்கார்டு அச்சா பன் ஜாயேகா. அப்போ உங்களோட ரெக்கார்டு நல்லா ஆயிடும். நல்லது. அவ்யக்த சமிங்கை. ஸ்வயம் அவர் சர்வகி பிரதி, தனக்கும் மற்றும் அனைவருக்கும் மனதின் மூலமாக योग शक्तिகளை प्रयोगப்படுத்துங்கள். मनसा सेवा के लिए मन बुद्धि व्यर्थ सोचने से मुक्त होना चाहिए. மனதின் மூலமாக சேவை செய்வதற்கு மனம் புத்தி வீணானவற்றை சிந்திப்பதிலிருந்து முக்தியடைந்திருக்க வேண்டும். மன்மனாபவ் की मंत्र का सहज स्वरूप होना चाहिए. மன்மனாபவ் என்ற மந்திரத்தின் स्वरूपமாக ஆகியிருக்க வேண்டும். जिन श्रेष्ठ आत्माओं की मनसा अर्थात संकल्प श्रेष्ठ और शक्तिशाली है, शुभ भावना शुभ कामना वाले हैं, वो मनसा द्वारा शक्तियों को दान दे सकते हैं. श्रेष्ठ ஆத்மாக்களுடைய மனம் அப்படின்னா சங்கல்பா சிரேஷ்டமாக இருக்குது, சக்திசாலியாக இருக்குது, சுப பாவனை உடையதாக இருக்குது, சுப காமனா உடையதாக இருக்கிறது என்றால் அவர்கள் மனதின் மூலமாக சக்திகளை தானமாக கொடுக்க முடியும். எல்லாரெல்லாம் தானம் பண்ணிட முடியாது. அதுக்கான ஒரு குவாலிட்டி வேணும். தானம் பண்ணுறதுக்கான ஒரு குவாலிட்டி வேணும். அந்த குவாலிட்டி தான் இன்றைக்கு பாபா இந்த அவ்யக்த சமிங்கையில் சொல்லியிருக்கார். 3 பாயிண்ட் சொல்லியிருக்கிறாரு. ரிவைஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அனுபவம் பண்ணுங்கள், மனசா சேவையை நல்லா செய்யுங்க. ஓம் சாந்தி. सुखद सलोना, योगी पवित्र जीवन
சல